ஹாய் ஒருவன் ஒரு இன்பச் செய்தியில் தான் இருக்கும். இன்பச் செய்தியா இல்லை துன்பச் செய்தியான்னு எனக்கு தெரியல. என்ன இளவுனே எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஆல்ரெடி +2 பசங்க வந்து பீதியில் இருப்பீங்க. இது மேற்கொண்டு ஒரு பீதியை கிளப்புதுங்கிறது தான் தோணுது. நாளை மறுநாள் வெளியிடப்பட இருந்த +2 தேர்வு முடிவுகள் தள்ளிப்போக வாய்ப்பு. ஸோ +2 தேர்வு முடிவு நாளை மறுநாள் வெளியாகாது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது அரசாங்கம் மாறப்போகுதுங்கிறது தெரியுது, சரிங்களா? இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறாரு. ஸோ 108 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. 118 பெரும்பான்மை வந்து வரல அப்படிங்கிறனால ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 10 to 11 எம்எல்ஏஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அதனால் இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியும். இது ஆட்சி அமைக்கிறது எப்போங்கிறத பொறுத்த இவர் சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு வரதை பொறுத்து தான் ரிசல்ட்டே. ஏன்னா அவர் தான் வெளியிடணுமா, அவருங்கிறத விட அந்த கவர்மெண்ட் தான் வெளியிடணுமா. ஏன்னா ஆட்சி மாறுதில்லை, அந்த கவர்மெண்ட் மாறுதில்லை. இப்போது பிரச்சனை அது இல்லைங்க. மே 7ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் சீஃப் மினிஸ்டராக வந்து பதவி ஏற்கிறது வந்து மே 7ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. கவர்மெண்ட்டும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணல. ஆனால் இவர் சீஃப் மினிஸ்டராக வந்து பதவியேற்க போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னங்கிறது எனக்கு புரியல. பதவி ஏற்றுட்டாருன்னா 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்ற மறுநாளே வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து முதல் வேலையை அதுதான் அவர் பண்ணி ஆகணும். ஏன்னா +2 ரிசல்ட் வந்தால் தான் கவுன்சிலிங்கு எல்லாமே வந்து அட்மிஷன் போய் சேர முடியும். ஏன்னா கவுன்சிலிங் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. இது ஒரு குளறுபடி ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ரிசல்ட் எப்படா வரும்னு காத்துட்ருக்காங்க பல லட்சம் மக்கள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு வந்து புது அரசாக மாறுறதுனால எப்போ ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டுக்கு முந்தைய நாள் நாங்கள் வந்து தகவலை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நியூஸ் வந்துருச்சு. நான் அது ஃபேக் நியூஸ்ன்னு நினச்சிட்டு நான் போடலை. சரி, ஓகே, இப்போ நியூஸு கன்ஃபார்ம் ஆச்சு, அஃபீஷியலாக நிறைய நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க, அஃபீஷியலாக நிறைய நியூஸில் வந்திருக்குது அப்படிங்கிறனால மட்டும்தான் இப்போ சொன்னேன். ஏன்னா நிறைய சேனல்ஸில் போட்டுட்டு இருந்தாங்க. நான் என்னடா சொல்கிறாங்களே, ஏதோ சும்மா வியூஸுக்காக சொல்கிறாங்க அப்படிலாம் நினச்சிருந்தேன். பார்த்தா உண்மையாலே +2 ரிசல்ட் தள்ளி போகிறதா அப்படிங்கிறனால தள்ளி போகும் தான். அவர் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்றுட்டாருன்னா கண்டிப்பாக 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் வேலையை அவர் அது பண்ணி ஆகணும். பல லட்ச குழந்தைங்களோட வாழ்க்கை அது. ஏன்னா இன்னி தள்ளி போச்சு அப்படின்னா இப்போ 10ஆம் தேதி 11ஆம் தேதியில் ஆயிடுச்சுன்னா, நான் சத்தியமாக சொல்கிறேன், நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தே ரொம்ப பேர் டென்ஷனில் இருக்கிறாங்க. ஜேஇ எழுதி டென்ஷனில் இருக்கிறாங்க. இந்த நீட் எழுதி அந்த மக்களோட மனசு இருக்குல்ல, அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த பையனோட மனநிலை நீட் எழுதிட்டு வந்தே அவனுக்கு மனசு சரியில்லை. சில பேர் வந்து நல்லா எழுதியிருக்கான், ஓகே. இந்த +2 ரிசல்ட் அதை விட டார்ச்சர். மைண்டு போட்டு அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, டார்ச்சர் தான். ஏன்னா இங்கே ஒரு டிப்ரெஷன் ஒரு பக்கம் நீட்டில் இருந்தாலும் இங்கே ஒரு டிப்ரெஷன் +2 மார்க்கு. ஸோ அவனுக்கு அதுவும் முக்கியம் தானே. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே விட்டானா அவங்க கவுன்சிலிங் தகுந்த மாதிரி எல்லா வேலையும் நடக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து நிறைய ப்ராசஸ்கள் பண்ணணும் அடுத்த அட்மிஷனுக்கு. ஸோ அதனால் சீக்கிரம் வெளியிடணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் என்னவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 8ஆம் தேதி ஆயிருன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் 8ஆம் தேதி வந்து மாற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். எதாக இருந்தாலுமே நமக்கு இன்னும் நம்ம கையில் எதுவுமே இல்லையே. ஸோ அதனால் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, விஜய் சார் வந்து வந்துட்டார் அப்படின்னா, ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா, வந்துட்டார் அப்படின்னா 7.5% வந்து இடஒதுக்கீடு இலவச சீட் இருக்குல்ல, 6லேருந்து 12 வரைக்கும், அது 7.5% இருந்தது 10% மாத்திரன்னு சொல்லியிருந்தார். அதை சீக்கிரமாக செயல்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நான் 2வது வேண்டுகோள் என்னென்னா, அந்த கல்லூரியில் அநியாயத்துக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. 3 லட்சம், 4 லட்சம், 2 லட்சம், 1.5 லட்சம்ன்ட்டு. அதை தயவு செய்து கவர்மெண்ட்டில் என்ன ஃபீஸ் வாங்குவாங்களோ அந்த ஃபீஸை தான் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொள்ளையடிக்கிறாங்க. என்னதான் பண்ணுறது எனக்கு தெரியல. ஏதோ பணக்கார பையனா பரவாயில்ல, ஏழை குழந்தைங்களாம் எங்கே போய் அவன் படிப்பான்? ஸோ அதனால் தயவு செய்து இந்த அரசாங்கம் வந்து புது அரசாவது அது மனசில் ஏற்றுக்கிட்டு, குழந்தைங்களோட ஃப்யூச்சரை மனசில் வச்சுக்கிட்டு, ஏழைப்பாளைகள் மனசில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்தால் நிறைய பண்ணுவாருன்ட்டு ஒரு மனசில் நிறைய நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 10% இலவச கல்வியும் அந்த இலவச இடஒதுக்கீடும், அதுக்கப்புறம் அந்த மீண்டும் அந்த ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அந்த ஃபீஸ் தான் ப்ரைவேட் கல்லூரியில் வாங்கணும்னு சொல்லிட்டும் இது வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது தான் ஃபீஸுன்னு சொல்லி செல்ஃப் ஃபினான்ஸ் கல்லூரிகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது 50,000 தான் வாங்கணும், 55,000 தான் வாங்கணும்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்லுது. ஆனால் கவர்மெண்ட் சொல்லுது. பட் ஆனால் வந்து அது யாரும் ஏற்கிறதில்ல. செல்ஃப் ஃபினான்ஸில் அவங்களாம் வாங்கிக்கிறாங்க. ஸோ அதை வந்து மாணவர்களுக்கு வந்து இலவசமாக
பண்ணி கொடுத்து அண்டு ஃபீஸும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் பெரிய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து இன்ஜினியரிங்கில் சேர்ந்து நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். அண்ட் ரிசல்ட் விஷயம் நம்ம வருவோம். ரிசல்ட் விஷயம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கு நான் ப்ரேயெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போட்டேன், அதுவும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி, எனிவே பார்ப்போம். அரசாங்கம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல அரசாங்கம் அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது நல்ல அரசாங்கம் தான் அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் பெரும்பாலும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ரசிகராக இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு குஷியில் இருக்காங்க, எப்படா அவர் வந்து ஆட்சிக்கு வருவார், சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு. எனிவே அது பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ரிசல்ட்டு தள்ளி போகிறது, அதுதான் 8ஆம் தேதி ரிசல்ட் கிடையாது, அதுதான் உண்மை. ஸோ நாளைக்கு ஏற்றுக்கிட்டு நாளைக்கே அவர் சொல்லிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. எதாக இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு வர முன்னாடி நாள் வந்து தெரிஞ்சிருமா, அது எப்போன்னெலாம் தெரியல. இப்போ 11ஆம் தேதி ரிசல்ட் வருதுன்னா 10ஆம் தேதி தெரிஞ்சிடும் அந்த மாதிரி. ஸோ எப்போன்னு இனி டேட் என்னது அறிவிக்கலை, பார்க்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம கேட்ட இந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும்னா லைக் பண்ணி ஒரு 20,000 லைக் நீங்கள் போட்டிங்கன்னா தான் கவர்மெண்ட்டுக்கே இந்த வீடியோ போய் சேரும், அப்போ தான் பார்ப்பாங்க. நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணணும், எங்களுக்கு ஃபீஸ் கம்மி பண்ணுங்கள், எங்களுக்கு 10% ஒதுக்கீடு கொண்டு வாங்க, எங்களுக்கு இப்படி காலேஜில் ஃபீஸ் வாங்குறாங்கன்னு சொல்லி உங்களுடைய குற்றங்களை சொல்லுங்கள். குற்றங்கள்ங்கிற பாருங்கள், உங்களுடைய இயலாமை வந்து சொல்லுங்கள், எங்களால் முடியல அப்படிங்கிறது சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.